ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு another random vlog in my life. இது வந்து ஒரு 2 weeks vlog compilation தான். அன்றைக்கி 23rd June அன்றைக்கி ஒரு மறக்க முடியாத ஒரு மிசைல் அட்டாக் இருந்துச்சுல கத்தரில், அந்த டைமில் எடுத்த vlog. ரொம்ப பயந்துட்டோம். அன்றைக்கி ஒரு 7:30 போல் இந்த மாதிரி திடீர்னு சத்தம் வெளியில். என்னென்னு ஓடி போய் பார்த்தது தான் இந்த மாதிரிலாம் மிசைல் பறக்குது அப்படி இப்படியும். நம்மலாம் ஹிஸ்ட்ரி புக்லேயும் நியூஸில் வீடியோஸ்லலாம் ஃபிலிம்ஸ்லலாம் பார்த்துருப்போம். ஆனால் நாங்கள் நேரடியாகவே இதான் ஃபர்ஸ்ட் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்ப பயந்துட்டோம். அன்றைக்கி ஒரே கன்ஃபியூஷன், வெளியில எல்லாம் ஆளுங்கெல்லாம் கூடி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போயிட்டு இவாக்குவேட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் மெயினாக சர்டிஃபிகேட்ஸு, பாஸ்போர்ட்ஸு, அப்புறம் கையில் இருந்த கொஞ்சம் ஜுவல்ஸு, அப்புறம் பசங்களாம் சர்டிஃபிகேட்ஸோடு தான் வந்திருந்தாங்க, அவங்களோடது எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். இவாக்குவேட் பண்ண சொன்னாங்கன்னா எடுத்துகிட்டு காரில் போட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுமே, நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே சப்சைட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நைட்லாம் ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தோம், திருப்பியும் அட்டாக் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தூங்கவே இல்லை அன்றைக்கி சரியாகவே. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே தான் கொஞ்சம் அப்படியே சிச்சுவேஷன் சப்சைட் ஆகிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போது என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு ஒன்றுமே கன்ஃபியூஷனில் இருந்தப்போ கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, கொஞ்சம் மாவும் இருந்துச்சு. அப்புறம் சரி சட்டுன்னு பண்ணுற மாதிரி என்ன சட்னி பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேங்காயும் இல்லை. அப்போ பொட்டுக்கடலை வச்சுட்டு ஒரு சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்டர்நெட்டில் பார்த்து தான் ரெசிபி எடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நம்ம பேனில் பூண்டு, வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வாட்டிட்டு அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரை கப் பொட்டுக்கடலையும் போட்டு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி அப்புறம் தாளித்து விட்டோன்னா சூப்பர் பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. அப்புறம் அதுவும் சாம்பாரும் வச்சுட்டு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படியோ முடித்தாச்சு. அப்பயும் பயமாக தான் இருந்தது, என்ன பண்ணுறது, இதை சப்சைட் ஆகிடுச்சா இல்லையா ஒன்றுமே தெரியல. அப்புறமா தான் இந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துச்சு, ஓகே அவ்வளோ பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்கேரி நைட்டாக இருந்துச்சு. பசங்களை வேறு இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க, ஏர் ஸ்பேஸ் வேறு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவே இவங்களுக்கு வேறு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நீங்கள் அது இங்கே வந்து ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் காலேஜஸ்லாம் ஓப்பன் ஆகிடும், அட்டென்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரொம்ப அது இதுன்னு சொல்லி ஒரே டென்ஷன். அப்புறம் அதெல்லாம் எப்படியோ சப்சைட் ஆகி நம்ம நார்மல்சிக்கு வந்தாச்சு. ஒரு 2 months எப்படி ஓடிச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. பசங்களுக்கெலாம் அதுக்குள்ளாரே லீவ்லாம் முடிஞ்சு திருப்பி போகிற மாதிரி. பையனுக்கு வேறு திருப்பி ப்ராஜெக்ட் என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட டிக்கெட் வேறு ப்ரீபோன் பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் நைஸ் வெக்கேஷன் மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்காகலாம் ஏதாவது பிளான்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு மேங்கோ ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, இந்தியன் மேங்கோ ஃபெஸ்டிவல். இது என்ன இவ்வளோ பெரிய விஷயமா, மேங்கோ இங்கே என்ன நம்ம எப்பயும் பார்க்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். சரி என்னாலும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போய் அங்கே பார்த்தாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்த மேங்கோஸ்லாம் அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க, லைக் லுலூட ஒரு ஸ்டாலு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். இங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேங்கோஸ் மாத்திரம் இல்லை, மேங்கோட ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி பிக்கிள்ஸு, ஜாம்ஸு, அந்த மாதிரி கேக்கு, பேஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி பல வெரைட்டிஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு ஒரு அரபிக் ஆள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போகிறாரு. அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்மளுக்கெலாம் எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம இந்தியாவில் நிறைய மாங்காயும் சாப்பிட்ருக்கோம், அந்த சீசனில் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இவங்களுக்கெலாம் இங்கே மாங்காய் அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த சீசன் வரும்போது இங்கே இம்போர்ட் பண்ணி எடுக்கிறதான்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த மேங்கோ. அங்கே போனதுக்கப்புறம் தான் அதை பார்த்தோன்னே மனசு புரிஞ்சிச்சு, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயமா அந்த மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மேங்கோ நிறைய நாங்கள் வந்து சும்மா இந்த கட் மேங்கோ வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன இந்த பேஸ்ட்ரீஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்.
அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சுற்றிட்டு சாப்பிட்றதுக்காக நான்டோஸ் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஃபுட்டு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் அந்த ஜூஸஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. வாட்டர்மெலான் சார்பே அங்கே அது மாதிரி எந்த ஒரு ஜூஸு பேர் ஞாபகம் இல்லை. ஒரு ப்ளூ கலரும் வாட்டர்மெலானோட ஏதோ ஒரு ஜூஸு அது சாப்பிட்டோம். அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இதுதான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா இன்னொரு நாள் நாங்கள் 3 பேர் மாத்திரம், நானும் பையனும் பொண்ணும் மாத்திரம் வேறு ஒரு மால் இருக்குது இங்கே வந்து பிளேஸ் வெண்டோ மால் அப்படின்னு சொல்லிட்டு. நானே அந்த ஏரியாக்கெலாம் இன்னும் போனதே இல்லை. சரி அதுக்கு போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அங்கே ஒரு டான்ஸிங் ஃபவுண்டன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஈவினிங்ஸில். சரி அதை பார்க்குறதுக்காக நாங்கள் போனோம். ரொம்ப பெரிய மால், அப்படியே பேலஸ் மாதிரி இருக்குது. இப்போ அதோட ஸ்ட்ரக்சரே பேலஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் ரொம்ப பெரிய மாலு, பெரிய பெரிய ஷாப்ஸ் தான். அந்த டியோர் அந்த மாதிரி, நம்ம ப்ராடா அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ் தான். நம்ம ஜாரா கூட இல்லை, ஃபுல்லாக லூயி விட்டான் அந்த மாதிரி பிளா பிளா பிளி அந்த மாதிரி ஷாப்ஸு, எல்லா ஷாப்ஸும் இருந்துச்சு. கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு பிக் மால், அதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு ஆளுங்களே இல்லாமல் மால் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நாங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு மெயினாக நான் டைசோவை பார்த்தோன்னே அங்கே போனேன். அப்புறம் அங்கேருந்து 2-3 சின்ன ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருந்தேன். அப்புறமா ஹோம் சென்டரோட அந்த ஸ்டோருக்கு போய் பார்த்தோம். சும்மா அப்படி எப்படி டைம் ஓட்டிட்டு ஈவினிங் ஆனப்போ இந்த ஃபவுண்டன் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாகவே இல்லை. சரி லைட்டு போடட்டும், அதுக்காக நாங்கள் 1 hour வெயிட் பண்ணி ராத்திரி ஆனவுடனே லைட் போட்டோடனே இந்த எவ்ரி 1 hour தான் இந்த ஃபவுண்டன் ஷோ. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அடிபொலி மலையாளம் வேறு நடுவில் வருது. ஒரு சூப்பர் ஆம்பியன்ஸில் சூப்பராக நம்ம ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த மாலுக்கு வரலாம். இந்த ஃபவுண்டன் ஷோ ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மாதிரி இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை, அங்கே அப்படியே சும்மா சுற்றிட்டு நாங்கள் இந்த ஷோ பார்க்குறதுக்கு தான் மெயினாக வந்தோம். பார்த்துட்டு அப்படி இப்படியும் ஃபோட்டோ இது வீடியோ அப்படி இப்படிலாம் எடுத்துகிட்டு சரி இன்றைக்கி மெட்ரோவில் நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் மெட்ரோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே போகல. அதனால் இந்த வாட்டி நம்ம மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி நாங்கள் 3 பேரும் மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த மால்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஏரியா வரைக்கும் நம்ம ட்ராம் எடுக்கணும். ட்ராமுக்கு அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு இறங்கிட்டு திருப்பியும் மெட்ரோவுக்கு மாறணும். எல்லாமே ஒரே சிங்கிள் அந்த மெட்ரோ அந்த ஸ்டேஷனுக்குள்ளே தான். இங்கே வந்து மெட்ரோலாம் பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ ஃபீட்க்கு கீழே போகுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எவ்வளோ 30 feet to 40 feet அண்டர் கிரவுண்டில் தான் மெட்ரோஸ் எல்லாம் இங்கே ஒர்க் ஆகுது. ஒன்லி சர்டன் பிளேஸஸில் மாத்திரம்தான் அபவ் த கிரவுண்ட் இருக்கும், பாக்கி எல்லாம் அண்டர் கிரவுண்ட் தான். அதனால் இந்த மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்தோம். அதுவும் சூப்பராக இருந்தது. எனக்கான மனசுக்குள்ளே ஒரே கஷ்டமாக இருந்தது. ஐயோ இதான் லாஸ்ட்டு அவுட்டிங், இதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளம்புறதுக்கு நேரமாச்சு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெக்கேஷன் போயிடுச்சே அப்படின்னே இருந்துச்சு.
இது பார்த்திங்கன்னா ஒரு லைக் குட்டி எங்கள் பாப்பா தெரியுதா, இது வந்து என்னோடய பசங்களோட ரூம் அந்த ஜன்னலில் ஒரு இந்த மாதிரி ஒரு பேர்டு 2 முட்டை தான் இருந்துச்சு அவங்கெல்லாம் வரும்போது, அப்புறம் குஞ்சு பொரிச்சிச்சு. இந்த மாதிரி அதுக்குள்ளேயே போக ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு பையன் கிளம்பியாச்சு, அதுக்கப்புறமா அடுத்த நாளே பொண்ணும் கிளம்பியாச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல என்ஜாயபிள் மெமரபிள் வெக்கேஷன் தான் இந்த 2 பேரும் வந்திருந்தது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் முடிஞ்சிருச்சுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்பீடாக நம்ம டைம் போயிடுச்சு. ஆனால் ரொம்ப மெமரபிள் என்ஜாயபிளாக இருந்த வெக்கேஷன். அப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.